இவன் கொஞ்சம் துள்ளுகிற மீனாக தான் இருக்கிறான், கவனிச்சிடலாம். சீனியர் இப்படி பேசுகிறீங்க, இது மதுரை மண்ணுடா, மரியாதை கொடுக்க பழகிக்கும். நான் மரியாதையாக தான் பேசுகிறேன் சீனியர். இவனை வெத்தலை பாக்கு போட வச்சாதான் சரி படுவான். அந்த சீனியர் மாணவன் ஸ்ரீதரனை நெருங்குகையில் அவனது தோள் மீது ஒரு கரம் விழுத்தது. அவன் திருப்பி பார்த்தான். ஒரு புதிய மாணவன் நின்று கொண்டிருந்தான். யார்டா நீ? அவனை போலவே இன்றைக்கு வந்திருக்க நியூ ஸ்டூடெண்ட்டா? இந்த வருடம் வந்த ஜூனியர்களுக்கெல்லாம் ஒரு மார்க்கமாக தான் இருக்கிறீங்கடா. ஏன்னா என் தோளில் கை போட்டு துணிச்சல் உனக்கு எங்கிருந்துடா வந்துச்சு? நீங்கள் என்ன சிங்கமா, புலியா, கரடியா? மனுஷன்தானே. என்ன நீங்க சீனியர், நாங்கள் ஜூனியர், இது மட்டும்தான் வித்தியாசம். மற்றபடி நம்ம எல்லாருமே ஸ்டூடெண்ட் தானே. இங்கே பாருடா, புரட்சி தலைவர் ஒன்று கிளம்பி வந்திருக்கான். இப்படி எத்தனை பேருடா கிளம்பி வந்திருக்கீங்க? அதே என் கிளாஸில் போய் உட்காந்து எண்ணி பார்த்து விட்டு வந்து சொல்லவா? டேய், அவனை விட இவனுக்கு திமிரு அதிகமாக தான்டா இருக்குது. இவனை முதல்ல போடுங்கடா. நான் வந்ததுலேருந்து பார்க்குறேன், நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டை பேசுவது போல் பேசுவதில்லை, ரவுடிகளின் லாங்குவேஜில் பேசுகிறீங்களே. நாங்கள்லாம் டாக்டராக 4.5 வருடம் போக வேண்டும். நீங்கள் இன்னும் 6 மாதத்தில் டாக்டராக இந்த காலேஜை விட்டு வெளியேற போகிறீங்க. ஆனால் நீங்களே அதை சுத்தமாக மறந்து விட்டுறீங்க போல இருக்கே. ஏய், என்னடா நடக்குதுங்க? நான் இங்கே சீனியரா இல்லை நீ இங்கே சீனியரா? நான் உன்னை ராகிங் பண்ண பார்த்தா நீ ராகிங் பண்ணி கொண்டு இருக்கிறியே. மன்னிச்சிடுங்க சீனியர், நீங்கள் ஏன் எங்களை ராகிங் பண்ண வேண்டாம். ஏன்னா நான் ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போதே என்னை பயங்கரமாக ராகிங் பண்ணிட்டாங்களா. நானெல்லாம் அவங்கக்கிட்ட உன்னை போல் வாயடிக்கலை, மண்டி போட்டேன். அவங்க பண்ணியதற்கு நீங்கள் அவங்கள தானே தண்டிக்கணும். எங்களையும் ஏன் டார்ச்சர் பண்ணுறீங்க? ஏண்டா, நீ ஒரு முடிவோடு தான் வந்திருக்கியா? இந்த காலேஜில் படிக்கிறது எல்லாம் என்ன இருக்கா இல்லையா? கஷ்டப்பட்டு படித்து +2ல் நிறைய மார்க் வாங்கி டாக்டர் ஆகிற ஆசையோடு வந்திருக்கிற எங்களை பார்த்து கேட்கும் கேள்வியாது? நீ வலிக்கே வரமாட்ட. முதல்ல சட்டையை கழட்டுடா. எதுக்கு கேள்வி கேட்கிறா? சொன்னதை செய். நீங்கள் சொன்னது நான் செய்தா பயங்கர பின்வழிகள் வரும். பரவாயில்லையா? என்னடா ஃபிலிம் காட்டுற? ப்ளீஸ் காட்டாமல் என்ன செய்யணும் நினைக்கிறீங்க? என் அப்பா சென்ட்ரல் மினிஸ்டர், என் அத்தை ஸ்டேட் மினிஸ்டர். அஜித் நிதானமாக சொல்ல வந்தாவுடன் நெருங்கிய அந்த சீனியர் மாணவன் பம்மினான். அவன் அருகில் வந்தவர்கள் அவனை அம்பேல் என்று விட்டுவிட்டு ஆளுக்கு ஒரு திசையில் பறந்து விட்டார்கள். செய்துவரை அறியாது சமாளிக்கும் பாவனையில் சிரித்தவன், உன் பெயர் என்னப்பா என்று மகா அன்புடன் வினவினான் அஜித். அட, நம்ம தலையோட பேர் எந்த ஊருப்பா? தூத்துக்குடி. அட, வீரம் விளைஞ்ச மண்ணு, அதான் இந்த திமுறா பேசுகிற போல. போய் நல்லா படி. ஸ்ரீதரனின் தோளில் கை போட்டு கொண்டு அஜித் நடந்தான். தேங்க்ஸ் எதற்குங்க? என்ன அவனிடந்து காப்பாற்றுறதுக்கு தேங்க்ஸ் சொல்வதற்கு பதிலாக வேறு ஒன்று செய்யலாமா? என்ன செய்யணும்? அடுத்த வருடம் இதே போல் ஜூனியர் ஸ்டூடெண்ட்ஸ் வரும்போது நீ இம்மிடியேட் சீனியராகிவிட்டு கெத்தல் அவங்கள ராகிங் பண்ணாமல் இருப்பையா? தூத்துக்குடிக்காரன் என்பதால் இயல்பாகவே போட்ட அஜித் ஸ்ரீதரன் வகுப்பறைக்குள் நுழைந்தான். எங்கே உட்காரலாம் என்று சுற்றுமுற்றும் பார்த்தவன் ஆஜனுபாகுவான தன் உடல்வாகிற்கு பின்னால் அமர்வதே சரி என்று எண்ணதுடன் பின்னால் சென்று அங்கு ஏற்கனவே அமர்ந்திருந்த பிரசாத்தை பார்த்தான். எலும்புல என்றான். பிரசாத் திகைத்தான். அவனுக்கு ஒல்லியான உடல்வாகு. தன் உடல்வாகை பார்த்து ஆஜானுபாகுவான அஜித் கேலி பேசுகிறான் என்ற கோபத்தோடு, அந்த அன்றைக்கே கேலி பேசுகிறாயே, வந்த அன்னைக்கே கேலி பேசுகிறாயே என்று சண்டைக்கு போனான். அஜித்திற்கு ஒன்றும் விளங்கவில்லை. அருகில் இருந்த ஸ்ரீதரனை பார்த்து, ஏலே, இவனுக்கு எதற்கு இத்தனை கோபம்? இவனை எலும்பதானே சொன்னேன், கேலி எங்கே பேசினேன் என்று வினவினான். ஸ்ரீதரனுக்கு சிரிப்பு வந்துவிட்டது. அஜித்தை பார்த்து, நீ இவனை எலும்புற சொல்லியிருக்கணும். எலும்புனா இவன் என்ன நினைப்பா? எலும்பு தான் இருக்கு, சதையை காணோம்ல, ஒல்லியாக இருக்கிறவனை இவனை கேலி பண்ணுகிறாயா, நினைக்க மாட்டானா என்று புரிய வைத்தான். அஜித்திற்கு சிரிப்பு வந்துவிட்டது. அவன்
அன்புடன் அணைப்பாய் நினைத்து உண்மையிலே எலும்புகள் வலிக்கும் அளவுக்கு பிரசாத்தை இறுக்கி அணைத்தான்.